அன்பே எனதன்பே இனிய அருளாசீர் கைவல்ய நவநீதம். இந்த பகுதியில் தத்பதம் என்றால் என்ன, துவம்பதம் என்றால் என்ன, அசிபதம் என்றால் என்ன என மிக அழகான விளக்கத்தோடு கூறுகிறார். கேட்டு பாருங்களேன். இது வேதாந்த தத்துவம். இதனையே நான் உமக்கு நமது பயிற்சியில் தத்பதத்தால் தன்னை உணர்ந்து அதாவது துவம்பதத்தால் தன்னை உணர்ந்து தத்பதத்தால் அதிவேயாகும் அசிபதம் வாய்க்கும் அந்த மகத்துவத்தை பயிற்சியாக கொடுக்கிறேன். இந்த மாதம் இதை பற்றி விளக்கமாக கூறுகிறேன். எப்படி பயிற்சியாக கொடுக்கிறேன்? இந்த தத்துவ விசாரணையில் இந்த கருவிகரணாதிகள், ஞானேந்திரங்கள், அந்த கரணங்கள் இவையெல்லாம் நீ அல்ல அல்ல என்று பிரித்து கூறி ஆன்மாவாகிய நீயே சாஸ்வதம், பிராணனை ஒடுக்கி அந்த கரணங்களை நீக்கி நீ நீயாக இருக்கும் அந்த நிலையில் அந்த உணர்வே நீ, அந்த உணர்வே ஆகிய ஆன்மாவாகிய நீ அதுவாக இருக்கிறாய். அயஹாத்ம பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி சிவோகம் எனும் நிலையில் இந்த உலகம், உடல், மனம், பொறி புலன்கள் யாவும் கடந்த நிலையில் நீ நீயாகவே இருக்கும் அந்த சமாதி கடந்த பரிபூர்ண நிலையை நான் உமக்கு அருளுகிறேன் அல்லவா? அதுதான் அசிபதம் என்கின்ற நீ அதுவே ஆன நிலை. இதற்கு சாதனா அவசியம் என்று இதன் ஆசிரியர் கூறுகிறார். ஆனால் அத்தகைய உயரிய சாதனா உமக்கு நான் அளிப்பதே குண்டலினி யோகம். மீண்டும் இது பற்றி தெளிவாக பேசுவோம். எனது அன்பு நிறை அருளாசீர் நன்றி செய்க, நலமே பெறுக. அன்பே, இதில் இன்னும் ஒன்று குறிப்பாக கூறப்படுகிறது. இந்த பகுதியில் சரீரம், மனம், புத்தி, புலன்களில் கலந்துள்ள உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே என்று கூறப்படுகிறது. இந்த ஆன்மாவாகிய நீ உணர்வாய், அறிவாய், இந்த புலன்களிலும் மனதிலும் கலந்து நிற்கக்கூடிய உன்னை நீ அறிந்து பிரிந்து கொள்ளே. உன்னை நீ அறிந்து இதிலிருந்து பிரிந்து கொள். பாலிலிருந்து பரவி நிற்கும் நெய்யை பிரித்து எடுப்பது போல் என மட்டுமே கூறப்படுகிறது. எப்படி பிரித்தெடுப்பது? உறவுகோள் நட்டுணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையும் முன் நிற்குமே. இதற்கான சரியான பதில் விளக்கம் இல்லை. ஆனால் இங்கு நாம் பயிலும் இந்த குண்டலினி யோகம்தான் குரு சீட உறவுகோள் நட்புணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையும் முன் நிற்குமே. இந்த குண்டலினி யோகம் என்கின்ற அற்புதமான சக்தியை வைத்து பிரம்மதண்டத்தின் வழியாக இந்த சரீரத்தில் கலந்துள்ள, இந்த மனதில் நிறைந்துள்ள, புத்தியில் அறிவாய் மலர்ந்துள்ள, புலன்களில் 5 வருஷங்களாய் 5 உணர்வுகளாய் நிறைந்துள்ள இந்த ஆன்மாவை அவற்றிலிருந்து பிரித்தெடுத்து தனித்துவம், மகத்துவம் அடையும் தன்மை, அசீவதம் வாய்க்கும் நிலைக்குள் கொண்டு செல்வது தான் குண்டலினி யோகம். ஆகவே அத்தகைய சிறப்புமிக்க இந்த குண்டலினி யோகம் நமக்கு வாய்த்திருக்கிறதல்லவா? இதன் அருமையை உணர்ந்து பயிற்சிகள் செய்து மூல முடிவான உன்னை நீ அறிந்து கொள்ளே, இதிலிருந்து பிரிந்து கொள்ளே. எனது அன்பு நிறை அருளாசீர் நன்றி செய்க, நலமே பெறுக.